ரூ. 5 ஸ்டிக்கர் ஒட்டி நம்மள எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு. சாம்சங் ஸ்மார்ட் டிவி இதெல்லாம் தான் மக்களை வந்து ஏமாத்துறாங்க. இது சோனி வந்து ஓகே எடுத்தோம்னா அது வந்து சோனியா அப்படியே சோனியோட ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கரை இத அப்படியே எடுத்து ஒட்டாது. ஒட்டாது. என்ன பண்ணணும்னா தண்ணி அடிக்கணும். இங்க பாருங்க. ஆச்சுனா இது அப்படியே ஊறிடுங்க. முழுசா வராட்டி பரவாயில்ல. இது அப்படியே நம்ம எடுத்தோம்னா இது வந்து சோனி மாதிரி வந்துரும். இது நான் அவசரத்துல எடுத்திருக்கேன். இது அப்படியே சோனி மாதிரி மேக் ஆயிடும். நார்மல் டிவி சோனி டிவி ஆயிடுச்சு. நார்மல் பாக்ஸ் சோனி பாக்ஸ் ஆயிடுச்சு. ஆமா. இது வந்து என்னன்னா இது வந்து நார்மல் டெல்லில வெறும் 5000 ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த 32 டிவி. ஓகே. இந்த டிவியை எடுத்துட்டு வந்து இங்க 15000 ரூபாய் 10000 ரூபாய் ஏமாத்தி விக்கிறாங்க. பாக்ஸ்ல சோனின்னு போட்டுருக்கு. உள்ள டிவி திறந்தா சோனி இருக்கும். உள்ள ஆன் பண்ணா சோனி லோகோ வரும்ல. எல்லாமே இப்ப காமிக்கிறவாங்க. ஆன் பண்ற பாருங்க. இது வந்து ஆன் பண்ண உடனே சோனியா மாறிடும் பாருங்க. பாருங்க. சோனி பிராவியானே வந்துருச்சு. சார் எப்படி சார் இது? சோ ஆன் பண்ணா அப்படியே சோனி பிராவியான்னு வருது. இத பார்த்தா நம்பிடுவாங்கல்ல எல்லாரும்? சார் இதெல்லாம் ஒரு பென் டிரைவ் தான். ஒரு பென் டிரைவ் எடுத்து குத்துனா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து ப்ரோகிராம் வந்து சோனியா மாறிடும். சாம்சங் வேணா சாம்சங்கா பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பார்கோட் அது கூட வராது சார். இத மட்டும் நம்ம விட்டு வைக்கணும். இதுவும் ஸ்கேம் பண்றாங்க. இங்க பாருங்க. அப்படி தெரியாம இருக்கறதுக்காக இந்த பார்கோட் வந்து சோனின்னு ஒட்டிடுறாங்க. ஐயோ. இங்க பாருங்க. ஒரு 25 ரூபீஸ்ல நம்ம மக்கள் எப்படி எல்லாம் ஈஸியா ஏமாந்து போறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இது 4K ன்னு போட்டுருக்கல சார். 100% 4K வராது சார். 4Kவே கிடையாது. கண்டிப்பா வராது. ஒரு ஸ்டிக்கர் 2 ரூபாய் 5 ரூபாய் சார். 5 ரூபாய். 5 ரூபாய். அதாவது சாதாரணமா நம்ம எவ்வளவு விலை கொடுத்து எவ்வளவு வருஷம் பிளான் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு டிவி வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணா சாலிடா பாருங்க 5 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டி நம்மள எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு. சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிவி ஒரு இது வந்து ரெடியா வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நாங்க அசெம்பிள் பண்ணிருக்கோம் சார். அசெம்பிள் பண்ணி வச்சிருக்கீங்க. எடுத்து காட்ட முடியுமா? காட்டலாம் சார். இத நான் அசெம்பிள் பண்ணி பேக்கிங். சோ இப்போ ரெடியா இருக்கு. அதாவது இப்போ இது விற்பனைக்கு ரெடியா இருக்கு. இது வந்து உங்களுக்கு விற்பனைக்கு ரெடியா இருக்கு. இது எங்களோட I+ பிராண்டிங் சார். ஓகே. நீங்க வந்து எங்களுடைய ஸ்டார் ரேட்டிங். ஸ்டார் ரேட்டிங். இப்போ மெயினா பாத்தீங்கன்னா சார் நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஸ்டார் ரேட்டிங்லாம் இருக்காது. ஸ்டார் ரேட்டிங்லாம் கவர்மெண்ட் நம்ம அப்ரூவ் பண்ணாதான் ஸ்டார் ரேட்டிங். கண்டிப்பா. எங்களுக்கு வந்து இந்த டிவி வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. நாங்க கவர்மெண்ட் அப்ரூவோட நாங்க வாங்கி வச்சிருக்கோம். எங்களோட டிவியை டெஸ்டிங் கொடுத்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க. நீங்க இன்னைக்கு யூடியூப்ல போடுற எந்த ஒரு டிவியுமே அன்பிராண்டட் டெல்லியில இருந்து வாங்கி தான் பண்றாங்க. பட் அவங்களுக்கு யாருக்குமே இந்த ஸ்டார் ரேட்டிங் என்னன்னே தெரியாது. ஆனா சும்மா ஒட்டிடுறாங்க. இந்த மாதிரி ஒட்டிடுறாங்க. ஒரு சில ஒட்டுறது கூட கிடையாது. சரிங்களா? இது எங்களுடைய 43 இன்ச் சார். இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய பார்கோட். ஓகே. இது நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இவங்களோட பார்கோட் இருக்கு. ஸோ இவங்களோட கம்பெனியோட அட்ரஸ் இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டிக்கராகவே ஒட்டி வச்சிருக்காங்க. பட் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லுமே இந்த ஸ்டார் கோட் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் கண்டிஷனை வந்து இண்டிகேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இது. இப்போ பொதுவாக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். 4 ஸ்டார் 3 ஸ்டார் அப்படின்னு. பொதுவாகவே டிவிக்கு வந்து 3 ஸ்டார் 4 ஸ்டார் அப்படின்றது இருக்கும். பட் ஆனால் இதுவும் ஒரு நுகர்வோரா நீங்க பார்த்து வாங்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் இதை பார்க்கறதே இல்லை. நம்ம போட்டோம்னா அதை சொல்றேன். அடுத்தது உடனே ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து சர்டிபிகேட் பண்ணி தான் நாங்க வந்து பண்றோம். இது நிறைய பேத்துக்கு தெரியறது இல்ல. சும்மா வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு இருக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது.